ஒரு நிமிஷம் கேளுங்க. ஊபர் டிரைவர் ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி ஒரு பயணத்தை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்ததுங்க வாட்ஸ்அப்பில். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மனம் ரொம்ப கனத்துது. அவசியம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணினதுனால இதை பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPAVIBES. 11 மணி ராத்திரி. வயசான ஒருத்தர் ரொம்ப தெம்பே இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு பார்வை ஊபரில் வந்து உட்கார்றாரு. தம்பி, நான் 5000 ரூபா உங்களுக்கு தரேன், 5 இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போகணும், ஆனால் ஏன் எதுக்குன்னு கேட்கவே கூடாது அப்படின்றாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். சரின்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. 11 மணி நைட்டுக்கு கிளம்பினவர் இரவுக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் போய் அந்த இடத்த காமிக்கிறாங்க. ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் வண்டியிலேருந்து இறங்காமல் அதை பார்த்து முணுமுணுத்துட்டு அடுத்த இடம் போகணும் அப்படின்னு போகிறார். ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் போயிட்டு அவர் இறங்கி மைதானத்தில் போய் அங்கே இருக்கிற சின்ன அந்த ஊஞ்சலில் உட்காந்து அந்த சிலுன்னு காற்று வரதை அதை வாங்கிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வெளியில் வராரு. 3வது இடம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போ அப்படின்றாரு. அங்கே போனால் அந்த இடத்துல கொஞ்சம் உட்கார்றாரு. ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாரு. அதை அப்படியே வச்சிடறாரு. அங்கே குடிக்கலை. 10-15 நிமிஷம் இருந்துட்டு திரும்பி வந்துடுறாரு. 4வது மயானத்துக்கு போ அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாரு. மயானத்தில் போய் அங்கே இருந்துட்டு ஒருத்தர் காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி அவர் ஏதோ பேசுகிறாரு. அங்கே பேசி முடிச்சுட்டு திரும்ப வந்து காரில் ஏறிடுறாரு. 5வது இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போ அப்படின்றாரு. அந்த ஆஸ்பத்திரி வர்ற நேரத்தில் இப்போ நான் 5 இடத்துலையும் சொல்கிறேன் தம்பி அப்படின்ட்டு அந்த ஊபர் டிரைவர்கிட்ட இவர் சொல்கிறார். இந்த பெரியவர், முதல் இடம் நான் என் குழந்தைங்களை வளர்த்த இடம். எல்லாம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஒருத்தரும் என்கிட்ட பேசுகிறதில்ல, ஒரு காலும் எனக்கு வரதில்லை. 2வதாக நான் போன இடம், நான் ஸ்கூலில் வாத்தியாராக வேலை செஞ்சது, 40 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த இடம் தான் அந்த ஸ்கூல், மன அமைதி கொடுத்த இடம். 3வதாக நீ என்னை அழைச்சிட்டு போனது ஒரு ரெஸ்டாரண்ட், ஹோட்டல். அங்கே தான் முதல்ல என் மனைவியை சந்தித்த இடம். காதல் என் மனசில் உருவான இடம். கடைசியாக பார்த்தது அவள் என்னை குட் பை சொல்லிட்டு போன இடம் மயானம். 5வதாக நீ என்னை கொண்டு வந்து விட்டது வந்து எனக்கு ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து இருக்கிறனால இன்றைக்கும் நாளைக்கும் சொல்லிட்டாங்க டாக்டர், அதனால் அப்படின்ட்டு போயிடுறாரு. உள்ள அந்த பணத்தை வாங்கவே மனசு வரல அவருக்கு. இருந்தாலும் திணிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் பயத்தோடு அந்த டிரைவர் அங்கே போகிறப்ப இவர் அங்கே படுத்திருக்காரு, சிரிக்கிறார் புன்முறுவலோட. ஒரே ஆச்சரியம், இந்த டிரைவர் என்னை திரும்பி வந்து பார்த்தாருன்ட்டு. அப்படியே கையை பிடிச்சிட்டு நல்லா பேசுகிறாங்க. ஒரு வாரம் போகுது. 2வது வாரம் இவர் கையை பிடிச்ச நிலையிலேயே உயிர் போயிடுது. அவர் உடல் தகனம் பண்ணுற நேரத்தில் டாக்டர், 3 நர்ஸு, இவர் ஒரே ஒரு ஸ்கூலில் படித்த பையன், ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க அவரை வழி அனுப்புறதுக்கு. நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. எல்லா வினோதமான மனிதர்கள், புதுமையான மனிதர்கள் அன்போடு இருக்கலாமே. எதை கொண்டு போகிறோம் சொல்லுங்கள்? கடைசியில் கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். கோபத்தை விட்டுருங்களேன். அமைதியாக இருக்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.